என்ன அர்த்தம் இதுக்குன்னு தெரியுமா? தெரியல மேம். அதான் ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிடலாம். நல்லா சொன்னாங்க. சோறுல எல்லாம் அடிச்சு காலி பண்ணுவோம்ல, சோடா பாட்டுலாம் பிறகும். போடுங்க சார் பதில. தனியொரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்றதுதான் மிக சரியாக சொல்லியிருக்கீங்க ரஞ்சனி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் ஏர் கூலர் தவிர உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? மிக்ஸி மேம். மிக்ஸி. வாழ்த்துக்கள் உங்களுக்காக. அந்த 2 ஜார் மிக்ஸியை பிளாக் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கான வந்தாமலையில் 3வது புதிர் இதோ. ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம். அது என்ன? Your time starts now. ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம். சுதா. கண்ணா? ஆடிய பின் ஓட்டம்னா எங்கேயாவது கைண்டி ஓடிடுமா கண்ணு? ஹேமமாலினி. கால். ஆட்டம் ஓட்டம் எப்படி? ஆட்டம் ஓகே, ஓட்டம்னா ஓடி போயிடுமா? ஆடு வரைக்கும் யாரு? திரிபுர சுந்தரி சொல்லுங்க. கை விரல்கள். இது எப்ப நிக்கும்? ஓட்டம் தான். ஆடிய பின் ஓட்டம். ஓட்டம்னா டான்ஸ். ஹேமமாலினி தான் செகண்ட் டைம் திருப்பி பிரஸ் பண்ணிருக்கீங்க. என்னது? ஹார்ட். இதயம். கரெக்டா? மேபி. நீங்க சொல்லிருக்கிறது இதயம், கண், கால், கை, விரல்கள், மூக்கு, வாய், நாக்கு. என்னன்னு பாத்துடலாம் வாங்க. நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எது சரியானது? இதயம் என்பது சரியானது. ஹேமமாலினி வாழ்த்துக்கள். ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இதற்கு முன்னாடி நீங்க ஒரு -5 ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க தப்பான விடையை சொல்லி. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது 15 மதிப்பெண்கள். அண்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? ஐ கோ வித் மில்டன். மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். ஸோ நீங்க வந்து ஏர் கூலர் அண்ட் மில்டனோடைய 5000 ரூபாய் கிஃப்ட் ஹேம்பர் வின் பண்ணிருக்கீங்க. அண்ட் ரஞ்சனி நீங்க 2 ஜார் மிக்சர் வின் பண்ணிருக்கீங்க. திரிபுர சுந்தரி அண்ட் சுதா ஸ்ரீராம் 2 பேருமே தவறான விடைகள் சொன்னதுனால உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு -5 பாயிண்ட்ஸ் ஈச் தரும். ஸோ திரிபுர சுந்தரி அண்ட் சுதா ஆல் தி வெரி பெஸ்ட். வந்த மலையில நமக்கான கடைசி புதிர் இதோ. இது ஒரு கிராஸ்வேர்ட் பசில். இதுல 2 கேள்விகள் இருக்கு. 2 கேள்விக்குமே பதில் தெரிஞ்சால் மட்டுமே தயவு செய்து பஸர் அழுத்துங்க. ஓகே. ஏ அப்படின்ற க்ளூக்கான கேள்வி. கொசுவால் பரவும் நோய் எது? இரண்டாவது, சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? Your time starts now. முதல் கேள்வி, கொசுவால் பரவும் நோய் எது அப்படின்றது தான் ஏ. அது யா என்ற எழுத்து இருக்கு. ஸோ அதுதான் பிக்கும் வரப்போகுது. செகண்ட் கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் அது இல்லைங்களா? இன்ஃபேக்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே, ஒரு மூவ்மெண்ட்டே இந்த சுயமரியாதை இயக்கம் தான். ரஞ்சனி கன்ஃபார்ம் மேம். ஏ மலேரியா. பி பெரியார். பாத்துக்கலாமா? மலேரியா அண்ட் பெரியார் சரியான பதில் ரஞ்சனி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற கிஃப்ட்ல ஜுவல்லரி செட். ஆப்வியஸ்லி ஜுவல் செட். சோ உங்களுக்காக அந்த ஜுவல் செட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. சரியாவே சொல்லிருக்கீங்க. கொசுவால் பரவும் நோய் எதுனா மலேரியா. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மலேரியா நம்ம போக்கணும்னா குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம் ஆன் பண்ணா போதும். இன்ஸ்டால்மெண்ட்ல கிடையாதுங்க, ஒரே செஷன்ல எல்லா கொசுவும் நம்ம தள்ளி போட்டலாம். ஸோ தேங்க்யூ டு குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். அண்ட் இரண்டாவதாக சுயமரியாதை இயக்கத்தை தொடக்கியவர் நம்ம பெரியார் அவர்கள் தான். இன்னைக்கு பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது பெரியார் அவர்கள் தான். ஸோ 2 பதிலுமே ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ரஞ்சனி. அண்ட் இந்த ரவுண்ட்ல நீங்க 40 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு 2 ஜார் மிக்சர் அண்ட் நகை செட் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்ட